மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் ஒரு விசாரணை நடத்த முயற்சி செய்யப்பட்டது. மைவி3 உறுப்பினர்களாகிய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய இயக்குநர்களுக்கு. ஆனால் அந்த விசாரணை நடக்கும் என்று தெரிந்து இவருக்கு, அதாவது மைவி3 கம்பெனிக்கு எதிராக உள்ள சில சதிகாரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனை படுத்தியிருக்காங்க கோர்ட்டில். அதனால் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் நேற்று விசாரணை நடத்தக்கூடிய மனநிலையில் இருந்திருக்கிறாங்க, ஜாமீன் அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சில அரசியல் ப்ரெஷர்னால் அந்த விசாரணையை மறுபடியும் தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில பேருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. வழங்கினதை முழுதாக அவங்க தகவலை வெளிப்படுத்தலை. ஏன்னா இவர்கள் யாருமே வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தால் இந்த கம்பெனி மறுபடியும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய அரசியல் ப்ரெஷர் இருந்திருக்குது. அதனால் இந்த விசாரணை மேலும் மேலும் தள்ளி தான் போயிட்டே இருக்குமே ஒழிய கம்ப்ளீட்டாக ஒரு வெற்றிகரமான விசாரணையில் முடியாது. ஏன்னா இந்த கம்பெனி எப்போதுமே திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழிவாங்கிற நடவடிக்கையும் சரி, ஒரு பொறாமை கொண்ட, ஒரு வக்ர புக்தி கொண்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களால் இந்த கம்பெனி மேலும் மேலும் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நிறைய பேர் நீதிமன்ற காவல்லையும் நீதிமன்றத்தை சுற்றி போயிட்டே இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு இந்த மைவி3க்கு யார் பில்லர்ஸாக இருக்காங்களோ அந்த இயக்குநர்கள், அவர்களை இந்த கம்ப்ளீட்டாக இந்த வழக்கிலிருந்து அவங்கள விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எம்டி அவர்களும் இந்த பிரச்சனையில் தலையிட முடியல. ஏன்னா எம்டி அவர்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. அவருக்கு எந்த ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாததுனால தானே ஒரு உதவியே செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாரு. இவ்வளவு லட்சம் உறுப்பினர்கள் இருந்தோ எந்த ஒரு உறுப்பினர்களும் நேரடியாக முகம் கொடுத்து யாருமே எம்டி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறதா ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி. எம்டி அவர்களும் யாரையுமே இந்த பிரச்சனையில் மனமுந்து யாரையுமே கூப்பிடுவதும் கிடையாது. ஏன்னா எல்லா நபர்களுமே அதாவது அந்த கம்பெனிக்கு எதிராக செயல்படுறாங்க, யாரையுமே நம்ப முடியறதில்ல அப்படின்னு. இந்த பிரச்சனையில் யாருமே உதவிக்கு வரதே இல்லை அப்படிங்கிறதா முழு உண்மை. அதனால் இந்த விசாரணை மேலும் மேலும் தள்ளி கொண்டு தான் போகுமே ஒழிய ஒரு வெற்றிகரமாக அந்த அளவுக்கு எதிர்பார்த்த நிலைமைக்கு வராது அப்படிங்கிறதா ஒரு 100க்கு 100 உண்மை. எப்படியோ நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது. ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கம்பெனி வெல்வது நிச்சயம்.